ஈர்ப்பு விதி மேலே எனக்கு பெருசாக எந்த ஒரு ஒப்பீனியன் கிடையாது. நான் வந்து பார்த்துருக்கேன், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் முயற்சி பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஆனால் இதில் என்ன உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆசை இருக்குது. அப்படின்னா இந்த 126 நாட்கள் நம்ம செய்ய போகிற பயிற்சி கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த புரிதலை கொடுக்கும். என்ன காரணம்னா, இதெல்லாம் எண்ணங்கள் சார்ந்த விஷயம். நம்ம ஒரு எண்ணத்தை நினச்சிட்டா நடந்துரும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த எண்ணத்தை சரியாக நினைக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கும் போது, அதாவது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு நாளில் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி பயிற்சிகள் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கைடன்ஸ் இருக்கும். அதாவது எல்லா பயிற்சிகளையும் ஒட்டுமொத்தமாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இது பண்ணால் மட்டும்தான் ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்தை வச்சுக்கிட்டு தான் அடுத்த ப்ராசஸ் போகணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நிரந்தரமான மாற்றங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஈர்ப்பு விதி பற்றின புரிதலாக இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. எண்ணங்கள் மட்டும்தான் இங்கே வாழ்க்கையாகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இந்த பயிற்சி அதுக்கு ஒரு சரியான தொடக்கமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பயிற்சியை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியாவும் கீழே கொடுத்துருக்கேன். நன்றி.